குரு வணக்கம். ஓம் குரு வாழ்க. ஓம் குருவே துணை. ஓம் குருவே எல்லாம். ஓம் குருவே போற்றி. ஓம் குருவே சரணம். பதினெண் சித்தர் பீடாதிபதிகள் யார்? கடந்த 3 யுகங்களில் இந்த இந்து மதத்தை காலப்போக்கில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான பாதிப்புகளிலிருந்தும், தளர்ச்சி நிலைகளிலிருந்தும், இழப்பு நிலைகளிலிருந்தும் சரி செய்து காத்திட 9 பதினெண் சித்தர் பீடாதிபதிகள் தோன்றி ஞானாச்சாரியராக பணிபுரிந்திட்டனர். இவர்கள் அநாதிக் கருவூரார், ஆதிக் கருவூரார், தொன்மதுரை கருவூரார், தென்மதுரை கருவூரார், பக்ருளி ஆற்றங்கரை கருவூரார், குமரி ஆற்றங்கரை கருவூரார், கபாடபுரத்து கருவூரார், தாமிரபரணி ஆற்றங்கரை கருவூரார், வைகை ஆற்றங்கரை கருவூரார் எனப்படுபவர்கள். 4வது யுகமான இக்கலியன் யுகத்தில் 10வது பதினெண் சித்தர் பீடாதிபதியாக அமராவதி ஆற்றங்கரை கருவூரார் தோன்றிட்டார். இவர் வாழ்ந்த காலம் கலியன் யுகம் 3001 முதல் 3251 வரை செயல்பட்டிட்டார். 11வது பதினெண் சித்தர் பீடாதிபதியாக காவிரி ஆற்றங்கரை கருவூராரும் தோன்றிட்டார். இவர் வாழ்ந்த காலம் கலியன் யுகம் 3886 முதல் 4141 வரை செயல்பட்டிட்டார். இவர்கள் இருவருக்கு மட்டுமே மற்ற 9 பதினெண் சித்தர் பீடாதிபதிகளுக்கும் ஏற்படாத பணிநிலைகள் ஏற்பட்டன. அதாவது கலியன் யுகம் பிறந்து 1359 ஆண்டுகள் கழித்து இந்த இந்து மத இந்தியாவுக்குள் வந்திட்ட பிற மண்ணினரான பிராமணர் எனும் வட ஆரியரின் வேதமத கலப்பாலும் சமஸ்கிருத மொழி ஆட்சியாலும் புதிதாக உருவாகிட்ட இந்து மதம் என்பதிலிருந்து 4 யுகங்களாக இருந்து வரும் 18 சித்தர்களுடைய தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக உடைய இந்து மதத்தை வேறுபடுத்தி பிரித்து தனியாக நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இம்முயற்சியிலேயே இவர்கள் இருவரும் வாழ்வும் முடிவின்றி நிறைவு பெற்றது. ஓம் குருவே போற்றி போற்றி. போற்றி போற்றி. சரணம் சரணம். சரணம் சரணம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்